ஹலோ நண்பா, நான் உங்கள் வீடியும் பேசுகிறேன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ நம்ம வந்து போன எபிசோடில் வந்து ஃபுல் அட்வென்ச்சர் வித் வந்து நம்ம ஷோவிலலாம் வந்து வாட்டர் போயிட்டு முடியல கைஸ். ரொம்ப எவ்வளோ கஷ்டப்படும் முடியுமோ அதுக்கு மேலேயே நம்ம கஷ்டப்பட்டுட்டோம். ஸோ நம்மளாண்ட சேஃப்டிங் ஆக்சசரிஸ் எதுவும் இல்லாததுனால ஓகே சொல்லிவிட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட்டு பாட்டு தான் கைஸ், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அங்கேருந்து எங்கே கிளம்பணும், எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்ற பாட்டு தான் கைஸ், ஓகேங்களா? ஸோ இந்த பாட்டில் நீங்கள் என்னெல்லாம் பார்ப்பீங்கன்னா, ஸோ நம்ம வந்து ஒன் டே ஃபுட்டு நம்ம எதுவுமே இல்லை கைஸ். நாங்கள் வந்து எதுவுமே வந்து எடுத்துகிட்டு வரல, ஃபுட்டு எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஹோட்டலில் ஏதாச்சும் ஃப்ரெண்ட்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம வந்துட்டோம் கைஸ், ஓகேங்களா? ஸோ அப்புறமேட்டிக்கா ஃபுட்டும் இல்லாமல் ஒன் டே ஃபுல்லாக பட்னியாக இருந்து வெறும் டேட்ஸும் சிப்ஸும் சாப்பிட்டு அதை மட்டுமே சாப்பிட்டு வந்தோம் கைஸ், ஓகேங்களா? ஸோ இந்த எபிசோடு ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் கைஸ், ஓகேங்களா? ஓகே கைஸ், நான் அப்படியே மோட்டோ விளாகிங்க அப்படியே பேசிகிட்டே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பயங்கரமாக குளிருதுங்க, சுத்தமாக முடியல. பார்க்குறவங்க வியூவர்ஸ்லாம் என்ன நினைப்பீங்க, இவன் ஏதோ உருட்டுறான். வாவ் காய்ஸ், இங்கே பாருங்க காய்ஸ். ஓ கண்ணாடி மாதிரி இருக்குங்க ஸ்னோ. வாவ், ஓ தெரியுதுங்களா? ஓ செமங்க, பாருங்க இவ்வளோ கண்ணாடி மாதிரி இருக்கு காய்ஸ். செம காய்ஸ், அல்டிமேட் காய்ஸ். வாவ், ஸ்னோவை கண்ணாடி ஆயிடுச்சுங்க. ஓ மை காட், சத்தியமாக இப்போலாம் இருக்குன்னா ஜஸ்ட் 0% கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல காய்ஸ். ஓகே அப்படின்னு நினச்சா ஃபுல்லாக கண்ணாடிங்க. இது பாருங்களேன், நம்ம போகிற ரூட்டே ஃபுல்லாக ஸ்னோவாக தான் இருக்குது. சப்போஸ் இந்த இதில் ஸ்னோ நம்மளை வந்து நடுவில் ஸ்னோவாக இருந்துச்சுன்னா எப்படி நம்ம கிராஸ் பண்ணுவோம், அதை யோசிச்சு பாருங்களேன். செம்ம இருக்குல்ல? ஏதோ செவரு, நம்ம இந்த சைடு ஒரு செவரு இந்த சைடு ஒரு செவரு இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த ஸ்னோலாம். வாவ், செம்ம கேட்டுங்க. அந்த கண்ணாடி பார்த்ததுமே எனக்கு செம்ம அப்படியே வர மாதிரி ஆகிட்டேங்க. ஸோ என்னடா இவ்வளோ ஹாப்பியாக பேசுகிறே, குளிர்லையா அதிகட்டா? ஸோ இந்த குளிர்லையும் அந்த ஹாப்பினஸ்லாம் பார்க்கும்போது இந்த குளிர் தெரியல அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு ஆசை தான். பட் ஆனால் சொல்ல முடியலைங்க, அவ்வளோ சொல்லுங்க. ஹாய் ப்ரோ. வாவ், வேற மாதிரிங்க, சத்தியமாக சொல்கிறேன். ஒர்த்து வருமா? ஒர்த்து. ஓ மை காட், லவ் யூ லடாக். லடாக் வந்ததுக்கு நல்லா இருக்கு. ஆனால் தண்ணிலாம் ரொம்ப வெறுப்பாக இருக்கு. ஷூ எல்லாம் நம்ம ஷூ ஃபுல்லாக தண்ணி போயிடுச்சுங்க, அது ரொம்ப தாங்கிக்க முடியல. ஸோ என்ன பண்ணுறது, ஓகே பார்த்துக்கலாம் கைஸ். இன்னும் இங்கேருந்து 100 கிலோமீட்டர் போகணுமா கைஸ்? ஸோ 100 கிலோமீட்டர் எப்படி போக போகிறேன்னு தெரியல கைஸ். என்னடா 100 கிலோமீட்டர் தானடா, 200 300 கூட கிடையாது, 100 கிலோமீட்டர் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நமக்கு வந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வர கரெக்டாக 15 மினிட்ஸ் ஆகுதுங்க. ஸோ நம்ம வந்து கால்குலேட் பண்ணி நம்ம ட்ரிப் மோட் போட்டு எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டுங்க. ஏன்னா வந்து அவ்வளோ ஆஃப் ரோடு வித் வாட்டர் கிராசிங் ஸ்னோஃபால் அப்படி இப்படின்னு இருக்கு இல்லைங்க. ஸோ கஷ்டத்தையும் தாண்டி தாங்க வர மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், பார்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ பெரிய அட்வென்ச்சர் இது, என்னங்க இதுக்கு மேலே பெரிய பெரிய அட்வென்ச்சர் வந்தாலும் ஸோ இந்த லடாக் ரைடை நம்மளால் எவ்வளோ பெஸ்ட்டாக முடிக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக முடிக்கலாம் கைஸ், ஓகேங்களா? ஸோ நம்ம சாப்பிடலைன்றதுனால ரொம்ப பசிக்குது கைஸ், முடியல கைஸ். நம்ம ப்ரோ வந்து சாக்லேட்டு சம்திங் ஏதோ டேட்ஸ் ஏதோ வச்சுருக்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃப்ரெண்டில் ஏதாச்சும் நிறுத்து ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டேங்க. சுத்தமாக முடியலைங்க. ஸோ நம்மளால், ஏன்னா மார்னிங் வந்து சாப்பிடாம வந்துட்டோம், ஃப்ரெண்டில் ஏதாச்சும் ஹோட்டலில் இருந்தால் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டோடு வந்துட்டோம். ஸோ என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல கைஸ், ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கலாம் கைஸ், ஓகேங்களா? அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆளில் போட்டுங்க கைஸ். ஸோ நான் பண்ணுற ஒரு ஹார்ட் ஒர்க்குக்காச்சும் நீங்கள் ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் கைஸ், ஓகேங்களா? ஒரு மோட்டிவேட்டாக கொஞ்சம் நல்லா இருக்கும் கைஸ், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க, கண்டிப்பாக புதுசாக வந்தவங்களாக இருக்கட்டும் பழசாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க கைஸ், ஓகேங்களா? காய்ஸ் இப்போ கொஞ்சம் ஓகே, ரோடு கொஞ்சம் வந்தாச்சு, இது கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எதுனா கூட போயிடலாங்க. ஸோ ஆனால் அந்த மாதிரி ரோடு சுத்தமாக முடியல. ஓகே வரும். ஓ ஈசன் பெற்ற ஆசை. ஓகே காய்ஸ், இங்கே எங்கேயாச்சும் பைக்கை ஓரம் கட்டிட்டு அவர் சாக்லேட் வச்சுருக்காருங்க. ஸோ சாக்லேட்டை பிடிங்கி சாப்பிடுவோம், அப்போ தான் நமக்கு பசி போகும். இல்லைன்னா முடியாதுங்க, கண்டிப்பாக முடியாது, ரொம்ப கஷ்டம்.
ப்ரோ சாப்பிட்டு போயிடலாம் ப்ரோ. ஓ ஓகே ஓகே, ஏன்னா சாப்பிட்டு போயிடலாம் ப்ரோ. முடியல ப்ரோ. ஆ ஓ அது இருக்கு ப்ரோ. நித்திய ஏதாச்சும் சாப்பிட்டு போயிடலாம் ப்ரோ. முடியல ப்ரோ. ஆ ஓகே ப்ரோ. வா ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. போருமா போங்க. பெற்று கைஸ், ஓகே கைஸ். காய்ஸ் வர வழியில் சுத்தமாக நம்ம சாப்பிடாம வந்துட்டோம். ஸோ அந்த டைமுக்கு வந்து ஓகே ஓகே நம்ம டைமுக்கு வந்து அந்த ஃபுட்டு வந்து கிடைக்கலைங்க அங்கே. ஸோ அதனால் அப்படியே வந்துட்டோம். ஸோ ஆனால் சுத்தமாக பசி முடியலைங்க ப்ரோ, கொட்டுது ப்ரோ. ஸோ நம்ம ப்ரோ வந்து சாக்லேட்டு தென் வந்து பேரிச்சம்பழம் ஏதோ பிஸ்கெட் வச்சுருக்காங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா பசிக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. தெய்வம் மாதிரி இருக்குங்க இது பார்க்கும்போது. ஸோ அதனால் இது ஓகேங்க. இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிட்டு இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் போகணுங்க. ஸோ 100 கிலோமீட்டர் போயிட்டீங்கன்னா அங்கேருந்து நமக்கு வந்து இதுவும் இருக்குங்க. ப்ரோ இது என்னது ப்ரோ, விதை மாதிரி ஏதோ இருக்கு? அப்படியா, சாப்பிடலாமா? ஓகே ஓகே. ஸோ நம்ம 100 கிலோமீட்டர் போனால் தாங்க நமக்கு ஃபுட்டு சுத்தமாக முடியல கைஸ். மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நித்தி இது வச்சுருந்தார். இதையும் எடுத்து அப்படியே சாப்பிட்டோம் கைஸ். ஸோ அப்படியே போக போக அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த விளாக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பக்கத்துலேயே ஸ்னோ தான், பக்கத்தில் தான் நம்ம நின்றுட்டே இருக்கோம். ஓகே கைஸ், அப்படியே ஃப்ரண்ட்டில் போக கண்டினியூ பண்ணுறேன். ஸ்நாக்ஸ்லாம் இருந்துச்சு கைஸ், கொஞ்சம் இருந்துச்சு. அதை அப்படியே சாப்பிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம் கைஸ். ரொம்ப ஓகேவாக தான் இருக்குது. என்ன ப்ரோ, சாக்லேட் சாப்பிடவே தான் கொஞ்சம் மயக்கமாக இருக்குது. சாக்லேட் சாப்பிடவே தான் கொஞ்சம் மயக்கமாக இருக்குது. காய்ஸ் இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அங்கே ஸ்மால் ஸ்நாக்ஸ் மட்டும் ப்ரோ எடுத்துகிட்டு வந்தாருங்க. ஸோ அந்த ஸ்நாக்ஸ்லனா கண்டிப்பாக நம்ம மயக்கடிச்சு தான் கீழே வந்திருப்போம். அப்பா ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குங்க. ஸோ நம்ம இன்னும் எவ்வளோ தான் இந்த மாதிரி ரோடை நம்ம கிராஸ் பண்ணி போக போகிறோன்னு தெரியல. கண்டிப்பாக லடாக் வர பீப்புள்ஸ்க்கு ஒன்று சொல்லிக்கிறேன். ஸோ இன்னொரு ரோடு ஓப்பனில் இருந்தால் அந்த ரோட்டில் போடுறது உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த ரோடு ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குங்க. நம்ம பைக் ட்ரைவ் பண்ண முடியாது. இன்னொரு மைனஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, பைக்கோ சப்போஸ் ஏதாச்சும் இஷ்யூ வந்துச்சுன்னா ஸோ ரெடி பண்ணவே முடியாதுங்க. ஸோ அது பெரிய இஷ்யூங்க. ஸோ அதனால் அந்த ரோடு எப்போ ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு பார்த்து போகிறது உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வா முடியுங்களே, அடிச்சிட போகிறடா. ஓகே கைஸ், போயிட்டு தான் இருக்கும். ஆனால் ரொம்ப 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 அட்வென்ச்சராக இருக்குது ரோடு. பார்த்துக்கலாம். எவ்வளோ கஷ்டம் இல்லை கைஸ், எவ்வளோ கஷ்டத்தை பார்க்குறோம். ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம யூனிக்கான இவ்வளோ கஷ்டப்படுறது இப்போ தாங்க நம்ம பார்க்குறோம். ஸோ ஆனால் நான் வந்து என்ன நினச்சிட்டு வந்தேன்னா, சரி ஓகே அருமையாக போயிடலாம் அப்படின்னு நினச்சேங்க. ஸோ நான் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. யூனிக்கான் எப்படி தாங்குவா, குழந்தைங்க. ஸோ குழந்த எப்படி பைக்கை சுத்தமாக ட்ரைவ் பண்ண கூட முடியலைங்க. ஸோ கை காலெல்லாம் ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இவ்வளோ ஸ்னோ இருந்தால் ஃப்ரீஸ் ஆகாமல் என்னங்க செய்யும்? சுத்தமாக அவ்வளோ ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இன்னும் பட் இருந்தாலும் பசிக்குது ஓவராக. ஸோ ஃப்ரெண்டில் எந்த கடை இருந்தாலும் ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்ணுங்க. சாப்பிடாம எதுவுமே பண்ண முடியாது. சாப்பிட்ணும். மேபி நாளைக்கு தான் லேக்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறது தெரில, பார்த்துக்கலாங்க. ஓகேங்களா? நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி
சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இன்னும் பெஸ்ட்டாகவே இருக்கும் கைஸ். சுத்தமாக ஓட்டவே முடியல கைஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓ மை காட், கீழே ரோடு தெரியுது. வாவ், இங்கே கீழே ரோடு தெரியுது. பட் ஆனால் எவ்வளோ தொலைவுக்கு ரோடு இருக்குன்னு தெரியலையே. ஓகே, பார்த்துக்கலாம். ஓ மை காட், எங்கே அதோட என்ன மைனஸ் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கேமராவில் பார்த்தீங்கன்னா சார்ஜும் இல்லை. தென் இன்னொரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம SD கார்டும் ஃபுல்லுங்க. ஸோ மெமரி கார்டும் ஃபுல்லாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு எப்படி அதெல்லாம் கேப்சர் பண்ண போகிறோன்னு தெரியல. ஓ ப்ரோ எங்கே இருக்கார்? ப்ரோ ஆளை காணும். அதோ இருக்கார். ப்ரோ ரொம்ப ஸ்லோவாக வராரு. ஏன்னா அவர் வந்து டாப் பாக்ஸ் வந்து பிளாஸ்டிக் வச்சுருக்காருங்க. ஸோ அதனால் ஏதாச்சும் உடஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவாக வராரு. ஓகே, பார்த்துக்கலாம். ரொம்ப குளிருது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 100 கிலோமீட்டரில் ஒரு ஊர் ஒன்று இருக்காங்க. ஸோ அந்த ஊர் போயிட்டு நம்ம அந்த பேர் ஷொட்டர் வாங்கணுங்க. ஷொட்டர் மெயினாக வாங்கணும். தென் வேறு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ கை க்ளவ், ரெயின் க்ளவ் வாங்கணும். ஸோ இதெல்லாம் வாங்கினாதாங்க நம்ம போக முடியும் ரிட்டன். அப்படி இல்லைன்னா நம்ம லடாக்லேயே ஸ்டே பண்ண வேண்டியதான், லடாக்லேயே இருக்க வேண்டியதான். ஸோ அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வாங்கிட்டால் போதும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஓ மை காட், ரொம்ப குளிருதுங்க. அதிசயம். காய்ஸ் கொஞ்சம் நேரத்தில் கீழே வந்துருப்போம் காய்ஸ். ஷர்ட் எப்படி வாடி விடுச்சு, பக்கம் ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரத்தில் கீழே வந்திருப்பேன். உயிரை பணையை வச்சு இந்த ரைட் பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக. ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க்காக இருக்குது இந்த ஒர்க் மீன்ஸ் இந்த ரைடு. எப்படிங்க இதெல்லாம் பைக் ஓட்டுறது? நான் ஹிமாலயன் அந்த மாதிரி பைக்கர்ஸ்லாம் இருந்தால் கொஞ்சம் சல்லுன்னு போயிடுது. ஸோ நம்ம பைக்காக இருக்குது ரொம்ப ரொம்ப இதுவாகுதுங்க காய்ஸ். நம்ம எப்படி போக போகிறோம்? ஃபுல்லாக இப்போ ஸ்னோவில் பைக் ஓட்டுற மாதிரி இருக்குமோ? மேபி அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தாங்க இருக்குது. எல்லாமே போய் நின்றுட்டு இருக்காங்க. ஓகே 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 ஃபைன். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகுதுங்க ரூட்டு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டா ஓகே தான். பட் ரோடு அங்கே இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு ரோடு இருக்குங்க. ஸோ ஏன்னா இப்படியே போனால் ஃபுல்லாக ஸ்னோ தாங்க கீழே. அந்த ஸ்னோ கிளாஸாக இருக்குது. கிளாஸ் மீன்ஸ் வந்து கண்ணாடி மாதிரியே இருக்குங்க. ஓகே, பார்த்துக்கலாம். அதிசயம் என்னவென்ற அங்கே ஒரு கடை மாதிரி இருக்குங்க. ஸோ அது மட்டும் கடையாக இருந்துச்சு வச்சுக்கேன். கையை எடுத்து கும்பிட்டுட்டு என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு சாப்பிட்டு தாங்க கிளம்புவேன். அது வரைக்கும் அங்கேருந்து கிளம்ப மாட்டேன். ஸோ அவ்வளோ பசிக்குது காய்ஸ், சுத்தமாக முடியல. கடையாக வேறு என்னன்னு தெரியல. ஓகே, கீழே ரோடு இருக்குது. பட் ஆனால் எங்கள் மேலெல்லாம் ஃபுல்லாக ஒஸ்ட்டு காய்ஸ். ஸோ லடாக் வரவங்க வர மாதிரி இருந்தால் ரோடு ஓப்பன் ஆகுதா இல்லையான்னு, ரோடு ஓப்பனில் இருக்கா இல்லையான்னு பார்த்து வர்றது பெஸ்ட்டு காய்ஸ். ஸோ அதை விட என்ன ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கெட் பாஸ் வேணும். ஸோ உள்ளே போகிறதுக்கு கெட் பாஸ் வேணும். கெட் பாஸ் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ கெட் பாஸ் வேணும் guys. ஸோ அதெல்லாம் எல்லாமே ஃபுல்லாக டீட்டெயிலாக என்னென்ன பண்ணணும், என்னென்ன ப்ராசஸிங் லடாக் மேலே போக, ஸோ எல்லாமே உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. சரிங்களா? இன்னும் போக போக உங்களுக்கு எவ்வளோ கிளியராக முடியுமோ அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. கைஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டேட்ஸ் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம அவ்வளோதான் கைஸ்.
ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. ஓகே கைஸ், பார்த்துக்கலாம் கைஸ், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இங்கேருந்து நம்ம வந்து இன்னொரு பிளேஸ் போயிடுவோங்க. ஸோ இன்னொரு பிளேஸ் ஆனால் வந்து இன்னும் டஃப்பு, ஆனால் பயங்கர அட்வென்ச்சராக இருக்குங்க. ஸோ ஆனால் ஒரு 1%க்கு 0% கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க. ஸோ இப்படிலாம் ஒரு ஆஃப் ரோடு இருக்கும் அப்படின்னு, ஹீல்ஸ் ஏறுற மாதிரி இருக்கும் அப்படின்னு தாங்க நினச்சி வந்தேன். ஸோ ஓகே கைஸ், பார்த்துக்கலாம் கைஸ், ஓகேங்களா. ஸோ நம்ம இங்கே வந்துட்டு சும்மா வெயிட் பண்ணலாம். நம்ம ப்ரோ வந்துட்டாருன்னா அப்படியே ஒன்றா போகலான்னு சொல்லிட்டு எங்கள் பைக்கை ஸ்டாப் பண்ணி விடுவோம். ஸோ ஓகே கைஸ், பார்த்துக்கலாம் கைஸ், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வர எபிசோடில் என்னெல்லாம் நடந்துச்சு, ஸோ வேறு என்னென்னலாம் அட்வென்ச்சர், நாங்கள் எப்படிலாம் லடாக் போகிறோம் அப்படின்ற வீடியோஸ்லாம் கண்டிப்பாக பார்ப்பீங்க கைஸ், ஓகேங்களா. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளில் போட்டுங்க கைஸ். ஸோ இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்குது. இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ கைஸ், லவ் யூ கைஸ். எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க.